என் செல்ல குழந்தையே, அம்மா இன்று உனக்கு என்ன காண்பித்து விட்டேன்? என் பிள்ளையே, இந்த நல்ல நாளில் என் பிள்ளை நான் காண்பித்திருக்கின்ற இந்த 3 விஷயங்களில் ஏதேனும் ஒரு விஷயம் உனக்கு வேண்டும் என்று நினைத்து கொண்டு அதை தொட்டு உள்ளே வந்தாயானால் என் பிள்ளைக்கு அதை சர்வ நிச்சயமாக தருவதாக அம்மா சொல்லி இருக்கின்றேன். நான் வாக்கு மீற மாட்டேன் என்பது உனக்கு நன்கு தெரிந்த விஷயம் அல்லவா? அதனால் அம்மா இன்று எதனால் உனக்கு இந்த விஷயத்தை தருவதற்கு முடிவெடுத்திருக்கிறாள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ கேட்கின்ற விஷயத்தை தான் தரப்போகின்றேனா, அல்லது அம்மா நினைத்ததைத்தான் உன் வாழ்க்கையில் ஏற்படுத்தப் போகின்றேனா என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு உன் அம்மா என் வாக்கினை மனதார நீ முழுமையாக கேட்க வேண்டும். மனது வைத்து கேட்டால்தான் உன் தாயானவளின் வார்த்தைகள் உனக்கு புரியும். ஏதோ கேட்க வேண்டும், அம்மா தினமும் நம்மோடு பேசுகின்றாள் என்று என் பிள்ளை நீ கேட்பாயானால் என் வார்த்தைகள் எதுவும் உன் மனதிற்குள் சென்று சேராது. மாறாக நீ நினைத்ததைத்தான் சரி என்று எண்ணிக்கொண்டு செய்து கொண்டிருப்பாய். நான் உன்னை தேடி வருவது உன்னுடைய மனநிலை பாதிப்பு அடையும் பொழுதெல்லாம் அதை மாற்றி உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு வருவதற்குத்தான். என் தங்கமே, ஒரு விஷயம் உனக்கு தெளிவாக புரிய வேண்டும். எல்லா பிள்ளைகளும் ஒன்று போல இருப்பதல்ல. சில பிள்ளைகள் தனக்கு கோபம் வந்து விட்டால் தான் என்னதான் செய்கின்றோம் என்று தெரியாமல் செய்து விடுகின்றார்கள். கோபத்தின் உச்சத்தில் கடைசியில் அவர்களுக்கு என்ன விளைவுகள் ஏற்படும் தெரியுமா? மனநலம் பாதிக்கப்படும். என் தங்கமே, தன்னுடைய மனநிலை சரியில்லை என்பதனை அவர்கள் உணர்ந்து கொள்வதற்கே பல காலம் தாமதமாகிவிடும். ஏனென்றால் இத்தனை கோபத்தை தன்னால் அடக்க முடியவில்லை என்றால் அவரது மனம் அவரது கட்டுப்பாட்டில் இல்லை என்றுதானே அர்த்தம். கடைசியில் விரக்தியின் உச்சத்திற்கே செல்ல வேண்டிய நிலைமை வந்துவிடும். அதுபோல உணர்ச்சிகளையும் தன்னுள் அடக்கக்கூடாது. எல்லா உணர்வுகளையும் அடக்கி கொண்டால் அவர்களுக்கும் மனநலம் பாதிக்கப்படும். என் பிள்ளையே, அம்மாவினுடைய வார்த்தைகள் உன்னை வந்து தொடுவதற்கு காரணம் இதுதான். என் பிள்ளை மனநிலை எந்த நேரத்தில் பாதிக்கப்படுகின்றாயோ அந்த நேரத்தில் இந்த தாயானவள் என் வாக்கினை கேட்கும் பொழுது நிச்சயமாக நீ அந்த நிலையிலிருந்து மீண்டு வந்து விடுவாய். சரியான நிலைக்கு உன்னுடைய மனது வந்து சேர்ந்து விடும். என் தங்கமே, அதைத்தான் அம்மா உன்னிடத்தில் எதிர்பார்த்து உன்னை காண ஓடோடி வருகின்றேன். உனக்கிருக்கின்ற இந்த குழப்பத்தை போக்கி உன்னுடைய மனநிலையை சரியாக்குவதற்காகத்தான் அம்மா உன்னை தேடி தேடி வருகின்றேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, நீ இதுநாள் வரையிலும் அடைந்த அத்தனை விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் நீ கேட்டதை உனக்கு கொடுக்கவில்லை என்கின்ற வருத்தம் உனக்குள் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரு விஷயம் ஒரு முறை தோல்வியடைந்தால் பரவாயில்லை, 2 முறை தோல்வியடைந்தால் கூட பரவாயில்லை. மீண்டும் மீண்டும் தோல்வி அடைந்து கொண்டே இருந்தால் என் பிள்ளைக்கு அது மன கஷ்டத்தை தானே கொடுக்கின்றது. அதை நிச்சயமாக என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது. ஆனாலும் என் தங்கமே, வாழ்க்கை என்பது போராட்டம் தானே. போராடினால்தானே இந்த வாழ்க்கையில் எல்லாம் உன்னால் பெற முடியும். போராட்டங்கள் இல்லாமல் எதையாவது நீ பெற்றுக்கொண்டாயானால் அதன் அருமையும் உனக்கு தெரியாது. அதை காலம் முழுவதும் எப்படி பார்த்து கொள்ள வேண்டும் என்றும் உனக்கு தெரியாது. என் தங்கமே, இந்த வாழ்க்கை இது போன்று பல விஷயங்களை உனக்கு சொல்கின்ற பொழுதெல்லாம் என் தங்கமே, நீ சரியாக அதனை புரிந்து கொண்டு சரியாக அதிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்பதனை உணர்ந்து கொள்ள வேண்டும். என் குழந்தைக்கு வாழ்க்கையில் இன்னமும் பல விஷயங்களை அம்மா தெரிவிக்க வேண்டி இருக்கின்றது. என் பிள்ளையே, எல்லாவற்றிற்கும் மேலாக இன்று நீ தொடச் சொன்ன இந்த விஷயங்கள் என்னவாக இருக்கும் என்று என் பிள்ளை யோசிக்கின்றாய் அல்லவா? அம்மா உனக்கு அதனை சரியாக சொல்கின்றேன். என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்டு முதலாவது விஷயத்தை தொட்டிருப்பாயானால் என் பிள்ளை பேராசை கொண்ட பிள்ளை கிடையாது. அம்மா, என் வாழ்க்கைக்கு தேவையான பணத்தை தான் நான் கேட்கின்றேன். எனக்கு கடன்கள் எல்லாம் அடைய வேண்டும். யாரிடமும் கையேந்துகின்ற நிலைமை எனக்கு வாழ்க்கையில் இனிமேல் வரக்கூடாது. இது நாள் வரையிலும் நான் பட்ட கஷ்டங்கள் போதும். இனி இந்த கஷ்டத்திலிருந்து நான் விடுபட வேண்டும். அதற்கு
எனக்கு அத்தியாவசிய தேவைக்கான விஷயங்களை மட்டுமாவது என் தாயானவள் நீ செய்து கொடுத்து விடு தாயே என்று என் பிள்ளை நீ கேட்கின்றாய் அல்லவா? அந்த விஷயத்தை நான் உன் வாழ்க்கையாக்கி தருகின்றேன். என் தங்கமே, நீ தொட்டது இரண்டாவதாக இருக்கும் பட்சத்தில் என் பிள்ளை நீ நிம்மதியான உறக்கத்தை என்னிடத்தில் கேட்கின்றாய். அம்மா, தூங்கியே பல நாட்கள் ஆயிற்று. நாட்கள் என்று எங்கே சொல்வது, பல மாதங்கள் பல வருடங்கள் ஆனது போல இருக்கின்றது. ஒரு நாள் கூட நிம்மதியான உறக்கத்தை நான் சரியாக எடுத்து கொள்ளவில்லை. என் வாழ்க்கை எனக்கு அப்படித்தான் இருக்கின்றது. ஒவ்வொரு விஷயங்களையும் நினைத்து நினைத்து ஒவ்வொரு கஷ்டங்களையும் மனதில் போட்டு குழப்பி குழப்பி எனக்கு உறக்கமே இல்லாமல் இருக்கின்றது. இந்த உறக்கமின்மையால் எனக்கு தலை எப்பொழுதும் வலித்து கொண்டே இருக்கின்றது. தலை பாரமாக இருக்கின்றது. எந்த செயலிலும் என்னால் கவனத்தை செலுத்த முடியவில்லை. எனக்கு நிம்மதியான உறக்கத்தை மட்டும் கொடுதாயே என்று கேட்கின்றாயானால் நிச்சயமாக அம்மா அதனை உனக்கு சர்வ நிச்சயமாக கொடுக்கின்றேன். என் பிள்ளையே, நீ தொட்டது மூன்றாவது, அதாவது அடிப்படை வசதிகளில் ஒன்றான இருப்பிடம். இதை நீ தொட்டிருப்பாயானால் என் பிள்ளையே உனக்கு அது சர்வ நிச்சயமாக கிடைக்கும். எப்படி அம்மா உனக்கு உறுதியாக சொல்கிறாள் என்று நினைக்கின்றாயல்லவா? என் தங்கமே, தான் இருக்கின்ற இடத்தில் நிம்மதி இல்லை என்றால், அதாவது அடுத்தவர்களின் இடத்தில் இருக்கும் பொழுது தனக்கு நிம்மதி இல்லை என்றால், தனக்கென்று ஒரு சொந்தம் இடம் இல்லையே என்கின்ற வேதனைதானே உனக்குள் அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த வேதனையை உடனடியாக தீர்த்துவிட வேண்டும் என்றால் என் பிள்ளை, இந்த வாழ்க்கையில் உனக்கென்று தனி ஒரு இடம் வேண்டும். இது என்னுடைய இடம், இது என்னுடைய பூமி என்று என் பிள்ளை மனதார சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் என் பிள்ளைக்கு அது மன மகிழ்ச்சியாக இருக்கும். என் குழந்தைக்கு குறைந்தபட்சமாக இந்த சந்தோஷம் கூட இந்த வாழ்க்கையில் கிடைக்காமல் போனால் எப்படி என்றுதானே என் தங்கமே நீ நினைக்கின்றாய்? என் குழந்தையே, அந்த சந்தோஷத்தை உனக்கு நான் நிச்சயமாக கொடுக்கின்றேன். என் பிள்ளை, இந்த வாழ்க்கையில் நீ இதுநாள் வரையிலும் அடைந்த விஷயங்களுக்கெல்லாம் உனக்கு சரியான பதில் கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் இன்று உன் அம்மா உனக்கு எல்லாவற்றிற்குமான பதிலை சொல்கின்றேன். நீ கேட்டது இருப்பிடமாக இருந்தால் நிச்சயமாக அம்மா உனக்கு அதனை கொடுக்கின்றேன். உனக்கு மனநிறைவை நான் கொடுக்கின்றேன். என் பிள்ளையே, அது மட்டுமல்ல, என் பிள்ளைக்கு தான் இருக்கின்ற இடத்தில் நிம்மதி வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றாயல்லவா? சரி, நீ கேட்டது இந்த மூன்றில் ஏதோ ஒன்று. ஆனால் நான் இந்த மூன்றில் உனக்கு என்ன தரப்போகின்றேன் தெரியுமா? அதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, நான் உனக்கு தரப்போவது என்ன தெரியுமா? என் பிள்ளைக்கான நிம்மதியான உறக்கம். அம்மா, பணம் கேட்டு வீடு கேட்டால் நீ என்னவோ உறக்கத்தை தருவேன் என்று சொல்கிறாயே என்று என் பிள்ளை நினைக்கலாம். என் தங்கமே, நிம்மதியான உறக்கம் கிடைத்து விட்டால் உன்னுடைய மனது தெளிவடையும். உன் மனதில் இருக்கின்ற குழப்பங்கள் எல்லாம் உன்னை விட்டு நீங்கும். அடுத்த நாள் நீ செய்கின்ற செயலை தெளிவாக செய்வாய். உன்னுடைய வெற்றியை நோக்கி பயணிப்பாய். உன்னுடைய தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை அடைவாய். அப்படி செய்யும் பொழுது பணம் என்ற ஒன்று உன் கைகளில் தானாகவே புழங்க ஆரம்பித்துவிடும். அதோடு உன்னுடைய அடிப்படை தேவைகளை எல்லாம் நிச்சயமாக உன்னால் பூர்த்தி செய்து கொள்ள முடியும். எல்லாவற்றிற்குமான வழி உனக்கு பிறந்துவிடும். பாதி பேர் இங்கு பாதி மனக்கிறக்கத்திலேயேதான் தவறான முடிவுகளை எடுத்து விடுகின்றார்கள். ஆனால் என் குழந்தை சரியாக இருக்கும் பட்சத்தில், நல்லபடியாக உறங்கி நல்லபடியாக என் குழந்தை வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை அடையும் பட்சத்தில் சர்வ நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ கேட்ட விஷயங்கள் எல்லாமே உனக்கு கிடைத்தே தீரும் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அதனால் உனக்கான உறக்கத்தை முதலில் நீ சரியாக எடுத்துக்கொள். நிம்மதி என்ற ஒன்று உனக்குள் இருந்தால் மற்றவை எல்லாம் உன்னை தேடி தானாக வந்துவிடும். உன்னுடைய கடின உழைப்பிற்கான பலனை நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துவிடும்.
என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.